கர்ஸ் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா சாபம். கர்ஸுக்கு இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம். பின்தொடருதல் அப்படின்னு. நமக்கு போன ஜென்மத்துல ஒரு கர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது இந்த ஜென்மம் வரைக்கும் நம்மள தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு சாபம் 16ஆம் நூற்றாண்டுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடத்துல தொடர்ந்துகிட்டே இருக்குது. டோர் நம்பர் 13ல இன்னைக்கு நம்ம ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு ஹாண்டட் ஃபோர்ட்ட பத்தி நம்ம பேச போறோம். ராஜஸ்தான் நகரத்துல இருக்கிற பாங்கார்க் ஃபோர்ட் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட். இது எல்லாமே சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான். 6 மணிக்கு மேல அந்த இடத்துல அமானுஷ்யம், அப்புறம் ஏதேதோ சத்தம்லாம் கேட்கும்னு அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபோர்ட்டோட கதை பின்னணி என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா 2 விஷயம்தான். குருபாலுநாத் அப்படிங்கிற ஒரு முனிவர் அந்த ஃபோர்ட் கட்டுறதுக்கு முன்னாடியே அங்க பக்கத்துல ஒரு கேவ்ல டெய்லி மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்ப அந்த ஊர் மன்னர் இந்த முனிவர்கிட்ட கேட்கிறாரு, இதுக்கு பக்கத்துல நான் ஒரு கோட்டை கட்டணும்னு ஆசைப்படுறேன், உங்களோட பர்மிஷன் இருந்துச்சுன்னா அந்த கோட்டையை நான் இங்க கட்டிக்குவான்னு கேட்கிறாரு. சரி கட்டிக்கோ, ஆனா உங்க கோட்டையோட நிழல் என்னோட குகை மேல படக்கூடாது அப்படிங்கறத ஒரு கண்டிஷனா சொல்றாரு. ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையை கட்டிக்கிறாங்க. ஆனா கோட்டையோட நிழல் அந்த குகை மேல விழுந்துருச்சு. அவர் நீதி தவறிட்டாரு. இந்த முனிவரோட சாபம் தான் அந்த ஃபோர்ட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத நிறைய மக்கள் சொல்றாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த முனிவரோட சாபம் இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அந்த ஊர்ல எந்த வீட்டுக்குமே ரூஃப்ங்கிற ஒரு விஷயமே இல்லை. அதே மீறி ரூஃப்னு ஒண்ணு கட்டினாங்கன்னா அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அது இடிஞ்சு விழுந்துருது. நம்ப முடியல, ஆனா அதுவும் ஒரு ரீசன் தான். இன்னொரு ஒரு சாபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு பிளாக் மேஜிக் பண்றவர் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு அந்த நாட்டு ராணி ரத்னவதி மேல ஒரு காதல் இருந்திருக்குது. ராணி ரத்னவதி மேல எப்படியாவது அவங்கள அடைஞ்சிடணுங்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ற சென்ட்ல இவங்க ஏதோ ஒரு திரவியத்தை கலக்குறாங்க. ஆனா ராணி ரத்னவதி இதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால அந்த திரவியத்தை ஒரு கல் மேல தூக்கி போட்டுடுறாங்க. அந்த கல் உருண்டு ஓடி போய் மந்திரவாதி மேல விழுந்து மந்திரவாதி அந்த இடத்துல செத்துடுறான். இதுவும் ஒரு சாபம் தான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி இந்த நகரம் கூடிய சீக்கிரம் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு கர்ஸ் பண்ணிட்டு செத்துடுறான். அந்த மந்திரவாதியோட சாபமோ என்னமோ தெரியல, 1 வருஷத்துலயே அந்த கிங்டமே அழிஞ்சு போச்சு. அதுல ராணி ரத்னவதியும் இறந்துடுறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு மேல அந்த கோட்டையில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, யாரோ நடந்து போற மாதிரி அமானுஷ சத்தம் கேக்குதுங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் நிறைய பேர் நம்பினாலும் ஒரு சில யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் சுத்த போய் அப்படிங்கிறவங்க ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோட்டைக்கு நைட்டு போயிருக்கிறாங்க. லைட்டு எல்லாமே எடுத்துட்டு முன்கூட்டியே ப்ரிப்பேர்டா தான் போயிருக்காங்க. அங்க ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் ஒரு குழியில விழுந்துட்டான். எப்படியோ அந்த 2 பேரும் அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. வர வழியில ஹாஸ்பிட்டல்ல அவங்க 3 பேருமே ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆக்சிடென்ட்லயே 3 பேருமே இறந்துடுறாங்க. பாங்காக் ஃபோர்ட் ஒரு அமானுஷ்யம் நிறைஞ்ச ஃபோர்ட்டாவே இருக்குது. ஏன்னா அந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க போனவங்க உயிரோட திரும்பி வெளியே வரமாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.